Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜீரா ரைஸ் வித் ராஜ்மா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ராஜ்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ராஜ்மா செய்யறதுக்கு முன்னாடி ராஜ்மாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஓவர் நைட் ஊற வச்சிருக்கணும். குறைஞ்சது 6 to 8 hours அதை ஊறி இருக்கணும். நான் ஒரு கப் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஊறினதுக்கு அப்புறம் இது போல தான் இருக்கும். இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே 3 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 10 முந்திரிக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராஜ்மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் போதுமாக பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ராஜ்மா மசாலா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கீ ரைஸ்க்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஃபைனலாக இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. என்னுடைய ராஜ்மா ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இது கூடவே 5 கிராம்பு, பிரியாணி இலை 1, ஸ்டார் அனாசி 1, ஜாதி பத்திரி 1, பட்டை 1, சீரகம் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2. இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தலைகள் தூவி சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஜீரா ரைஸ் வித் ராஜ்மா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். ஜீரா ரைஸ் வித் ப்ரோட்டீன் நிறைஞ்ச ராஜ்மா ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.